தவம் இருந்தால் வரம் கிடைக்கும். புராணங்கள்ல இதிகாசங்கள்ல நம்ம படிச்சிருப்போம். அசூரர்கள் தவம் இருந்திருப்பாங்க, சாகா வரம் கேட்டு தவம் இருந்திருப்பாங்க. கடைசியில கிடைச்சு செத்துதான் போயிருப்பாங்க. இது அந்த தவமும் அல்ல, அந்த வரமும் அல்ல. நம்ம எல்லாருமே சமூக சேவர்கள் தான். சமூக சேவைன்னு தனியா ஒண்ணும் கிடையாது. வீட்டை விட்டு வெளியே இறங்கிட்டு ஒரு சேவையை செய்ய போறோம். நீங்க அரசாங்கத்தில் வேலை பார்க்கலாம், பிரைவேட்ல வேலை பார்க்கலாம், சுயமா தொழில் செய்யலாம், ஒரு ஆட்டோ ஓட்டலாம், ஒரு கடை நடத்தலாம், என்ன வேணா இருக்கலாம், ஒரு துப்புரவு தொழிலாளியா இருக்கலாம், என்னவோ ஒன்று வீட்டை விட்டு வெளியில வந்து நம்ம ஒரு சேவையை செய்யறோம், மக்களுக்கான ஒரு சேவையை செய்யறோம். எல்லாமே சமூக சேவை தான். அப்படி செய்யும் போது நம்ம சுற்றி இருக்கும் மனிதர்கள் கவனிங்களா, அவங்க நம்மள கொஞ்சம் சோதிச்சு பார்ப்பாங்க. தங்கத்தை உரசி பார்ப்பாங்க, நல்ல தங்கமா கெட்ட தங்கமா, இந்த மாதிரி நம்மளை உரசி பார்ப்பார்கள், இம்சைப்படுத்தி பார்ப்பார்கள், கோபப்படுத்தி பார்ப்பார்கள், உணர்ச்சி வசப்படுத்தி பார்ப்பார்கள். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சில சமயங்களில் காமப்படுத்தி பார்ப்பார்கள். இப்படி எல்லா படுத்தலையும் ஒருத்தன் தாங்கிக்கிட்டு அசையாம தன் நிலை மாறாமல் அப்படி கெத்தா இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் உண்மையான தவம் இருப்பவன். எல்லாத்தையும் எல்லா இம்சையும் தாங்கிட்டு கெத்தா இருக்காண்டான்னு அந்த சுத்தி இருக்க மக்கள்னா பரவாயில்ல, கொடுக்கிற கொட்டச்சல பூரா தாங்கிக்கிறானே, எதுக்கும் அசராம, தன்னை இம்மி அளவும் விட்டு கொடுக்காமல், தன் நிலையிலிருந்து மாறாமல், சலனப்படாமல், சஞ்சனப்படாமல் இருக்கிறானே அப்படின்னு ஒரு நம்பிக்கையை திருப்பி கொடுப்பாங்க அந்த மக்கள்லாம். எங்க இருந்தாலும் சரி, எந்த தொழில எந்த இதுல இருந்தாலும் சரி, அந்த நம்பிக்கை தான் நமக்கான வரம். நாம் இருக்கும் தவத்திற்கான வரம் நம்மை சுற்றி இருக்கும் மக்கள் கொடுக்கக்கூடிய நம்பிக்கை. அதை விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. பணம், பொருள், பதவி, அதிகாரம் எதுவுமே பெரிய விஷயம் இல்லை. அந்த நம்பிக்கை, இந்த நம்பிக்கை தான் பெரிய வரம். அப்படி நம்பிக்கை பெற்ற மனிதர்களை என்ன சொல்றாங்கன்னா தவசி ரேட்டர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தவசி ரேட்டர்களை சமூக விரோதிகள், சமூகத்தில் கீழே மனிதர்களோட பக்கத்துல வர்றதுக்கு அஞ்சுவாங்க. அவங்கள பார்த்தாலே அஞ்சுவாங்களாம் இந்த தவசி ரேட்டர்கள் பார்த்தா. அப்படிப்பட்ட ஒரு தவசி ரேட்டர்களாக, தவசி ரேட்டனாக, மக்களின் நம்பிக்கையை பெற்ற தவசி ரேட்டனாக நாம் அனைவரும் இருக்க எல்லோரையும் வாழ்த்துவோம். நல்ல சிந்தனை நினைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். அன்புடன் நம்பினா